விக்கிரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரம் ஏறி வேதாளத்தை பிடித்து கட்டி தனது தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தான். மயானப் பகுதியை விட்டு வெளியே வந்தவுடன் வேதாளம் மீண்டும் பேசத் தொடங்கியது. பொறுமையும் வீரமும் கொண்ட மன்னரே, பயணம் சலிப்பாக இருக்காதபடி உனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையைச் சொல்கிறேன். கவனமாக கேள் என்றது. விக்கிரமாதித்தன் அமைதியாகக் கேட்டான். மகத தேசத்தில் விஷ்ணுஸ்தலம் என்ற ஊர் இருந்தது. அந்த ஊரில் 4 பிராமண சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இளம் வயதிலேயே பெற்றோரை ஒருவர் பின் ஒருவராக இழந்தார்கள். சொத்து எதுவும் இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை. உறவினர்களும் அவர்களை ஒதுக்கிவிட்டார்கள். 4 பேரும் சிறிய புரோகித வேலைகள் செய்து வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனால் வேலை தினமும் கிடைக்கவில்லை. பல நாட்கள் அவர்கள் பசியோடு இருந்தார்கள். ஒருநாள் வறுமையை தாங்க முடியாமல் மூத்த சகோதரன் தற்கொலை செய்ய முடிவு செய்தான். இடுகாட்டுக்குச் சென்று ஒரு மரத்தில் கயிறு கட்டி தூக்கில் தொங்கினான். வலியால் உடல் துடித்தது. அந்த வேகத்தில் மரக்கிளை முறிந்து அவன் கீழே விழுந்தான். அப்போது அவனை தேடி வந்த மற்ற 3 சகோதரர்கள் அவனை கீழே விழுந்த நிலையில் கண்டார்கள். என்ன நடந்தது என்று புரிந்து அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். ஒரு சகோதரன் சொன்னான், அண்ணா, இவ்வளவு அறிவுள்ள நீ இந்த வறுமைக்காக உயிரை விட்டுவிடலாமா? இது எப்போதும் இருக்காது. இருள் எப்படியும் விடியலால் மறையும். அதேபோல் நம்முடைய கஷ்டமும் ஒரு நாள் முடியும். அதற்கான வழியை நாம் யோசிக்க வேண்டும். அதை கேட்ட இன்னொரு சகோதரன் சொன்னான், நாம் வறுமையிலிருந்து மீள வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பெரிய வித்தையையோ சக்தியையோ கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி சகோதரன் சொன்னான், அது சரி, நாம் 4 திசைகளிலும் பிரிந்து செல்வோம். உலகம் முழுவதும் சுற்றி மந்திர வித்தைகள் கற்றுக்கொண்டு வருவோம். 6 மாதங்களுக்குப் பிறகு இதே பௌர்ணமி நாளில் இதே இடத்தில் சந்திப்போம். அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். 4வரும் 4 திசைகளில் பிரிந்து சென்றார்கள். 6 மாதங்கள் கழிந்தன. 4வரும் சொன்னபடி அதே இடத்தில் மீண்டும் சந்தித்தார்கள். மூத்தவன் சொன்னான், எந்த உயிரின் ஒரு சிறிய எலும்பு கிடைத்தாலும் அதிலிருந்து முழு எலும்புக்கூடத்தை உருவாக்கும் வித்தையை நான் கற்றேன். 2வது சகோதரன் சொன்னான், எலும்புக்கூடு இருந்தால் அதற்கு சதை, நரம்புகள், தோல், மயிர் ஆகியவற்றை உருவாக்கும் வித்தையை நான் கற்றேன். 3வது சொன்னான், நீங்கள் இவைகளை உருவாக்கினால் அதற்கு இரத்த ஓட்டம் மற்றும் மற்ற உடல் பகுதிகளை நான் உருவாக்க முடியும். 4வது சகோதரன் சொன்னான், உடல் முழுமையாக உருவான பிறகு அதற்கு உயிர் கொடுக்கும் வித்தையை நான் கற்றிருக்கிறேன். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் அருகிலிருந்த காட்டுக்குச் சென்றார்கள். ஒரு உயிரின் எலும்பு கிடைக்குமா என்று தேடினார்கள். சிறிது நேரத்தில் ஒரு எலும்புத் துண்டு கிடைத்தது. அது சிங்கத்தின் எலும்பு என்பதை அவர்கள் அறியவில்லை. முதல் சகோதரன் அந்த எலும்பிலிருந்து முழு எலும்புக்கூடத்தை உருவாக்கினான். 2வது சதை, தோல், நரம்புகள் உருவாக்கினான். 3வது இரத்த ஓட்டம் உள்ளிட்ட உடல் அமைப்புகளைச் செய்தான். 4வது அதற்கு உயிர் கொடுத்தான். அடுத்த நொடியில் ஒரு பெரிய சிங்கம் கர்ஜித்தபடி எழுந்தது. அது கண்முன் நின்ற 4வரையும் பார்த்தது. உடனே அவர்களை கொன்று உணவாக உண்டது. பின் காட்டுக்குள் சென்று மறைந்தது. வேதாளம் சொன்னது, விதி வலியது, திறமை இருந்தாலும் விவேகம் இல்லையெனில் அழிவுதான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று யோசிக்காமல் செய்ததால் அவர்கள் உயிரை இழந்தார்கள். பின்னர் வேதாளம் விக்கிரமாதித்தனை கேட்டது, இந்த கதையில் 4வரின் மரணத்திற்கு உண்மையான பழி யாருக்கு? விக்கிரமாதித்தன் சொன்னான், சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவனுக்கே பழி சேரும். ஏனெனில் மற்றவர்கள் எந்த உயிரை உருவாக்குகிறோம் என்று தெரியாமல் செய்தார்கள். ஆனால் அவன் அது சிங்கம் என்று பார்த்த பிறகும் அகம்பாவத்தால் உயிர் கொடுத்தான். இந்த சரியான பதிலைக் கேட்டதும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துக்குத் தாவியது. விக்கிரமாதித்தன் மீண்டும் அதை துரத்தத் தயாரானான்.